பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. என்னாகமம் 14வது அதிகாரம் 30வது வசனம். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசே கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரை தெரிந்தெடுத்து அனுப்புகிறான். என்னாகவும் 13வது அதிகாரம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அங்கே வேவு பார்க்க போன அத்தனை நபர்களுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படி பார்த்துவிட்டு வந்து யோசுவா காலேபை தவிர மற்ற எல்லாருமே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இது கர்த்தருக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கினது. என்னாகமம் 14:22 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அந்த தேசத்தை காண மாட்டார்கள் என்று சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க முடியும். யாருக்கு பரலோகம் அடைக்கப்படுகிறதோ, யாருக்கு அந்த கானான் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஒருவருடைய பெயரை கூட கர்த்தர் உச்சரிக்கவில்லை. யாருக்கு அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பெயரை மட்டுமே கர்த்தர் உச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுதான் இந்த 30வது வசனத்திலே பார்க்கிறோம். காலேபும் யோசுவாவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமது பெயர் அவரால் உச்சரிக்கப்படவில்லை என்றால் நாம் இத்தனை தூரம் அந்த நித்தியத்தை நோக்கி ஏறெடுத்த பயணம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். ஆண்டவர் உச்சரித்தவர்களுடைய பெயர்கள், ஆமென், யாரோ அந்த நபர்கள் கானானை சுதந்தரித்தார்கள். யாருடைய பெயரெல்லாம் அவர் உச்சரிக்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏன் தேவன் உச்சரிக்கவில்லை? ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், தெளிவாய் சொல்லுகிறார், என்னை 10 முறை பரீட்சை பார்த்திருக்கிறார்கள். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவாலயத்தின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி பிசாசானவன், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். வேதம் சொல்லி இருக்கிறதல்லவா, தூதர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடி கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று. அப்பொழுது இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆண்டவரை சோதிக்க கூடாது. கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், அதனால நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறோம் தெரியுமா? அது தேவனை சோதிக்கிறது. ஆண்டவரை பரீட்சை பாராதீர்கள். ஒரு கட்டத்தில் கர்த்தர் வெறுத்து விடுகிறார். இங்கே அதுதான் நடக்கிறது. 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள் ஒருவர் கூட என்று சொல்லுகிறார். மோசே வேவு பார்க்க அனுப்பும்போது அத்தனை பேருடைய பெயர்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உச்சரிக்கும் போது 2 நபர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அவர் நம்முடைய பெயரை உச்சரிப்பதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். சீஷர்கள் ஊழியெல்லாம் செய்து விட்டு இயேசுவிடத்தில் வந்து ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை எல்லாம் அவ்வளோ ஆச்சரியப்பட்டு சொல்லும்போது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? இதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் எதில் நீங்கள் சந்தோஷப்படணும் தெரியுமா? உங்கள் பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள். அதுதான் பெரிய சந்தோஷம். அது இல்லைன்னா எல்லா சந்தோஷமும் போச்சு. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பிரியப்படுத்தி வாழ்வோம். அவர் நம்முடைய பெயரை உச்சரிக்கட்டும். அதுதான் நமக்கு பாக்கியம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீர் நல்லவர். எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவரே, நீர் எங்கள் பெயரை சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வாழ்வு, இல்லைன்னா இல்லைப்பா. உம்மை பரீட்சை பார்க்கும்படியான கிரியைகளில் எங்கள் காணப்படுமானால் தயவாய் சுத்திகரியும், மன்னியும், உருவாக்கும். உமக்கு பிரியமானவர்களாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.